சேதிராஜனாகிய திருஷ்டகேது என்பவர் தன்னுடைய தங்கையான கரேணுமதி, அதாவது நகுலனினுடைய வைஃப், அவர் சேதி நாட்டு மன்னன் திருஷ்டகேது. திருஷ்டகேது யாரு அப்படின்னாக்க சிசுபாலனினுடைய மகன். சிசுபாலனினுடைய மகன் திருஷ்டகேது. சிசுபாலனினுடைய மகள் கரேணுமதி. கரேணுமதி தான் நகுலனுக்கு மனம் முடிக்கப்பட்டாள். ஸோ தன்னுடைய தங்கையாகிய கரேணுமதியை கூட்டிக் கொண்டு சேதி நகரத்திற்கு அழைத்து சென்றான். கேக்கையர்களும் பாண்டவர்களை பார்க்க வந்திருந்தார்கள். கேக்கையர்களும் வணங்கி விடை பெற்றார்கள். ஆனால் பிராமணர்களும் யுதிஷ்டிரனுடைய நாட்டில் வாழ்ந்து வந்த வைஷ்யர்களும் மற்றவர்களும் அவர்கள் மட்டும் பாண்டவர்களை விட்டு விடை பெற்று செல்லவே இல்லை. அவர்களுடனேயே தான் இருந்தார்கள். கிருஷ்ணர் சென்ற பிறகு யுதிஷ்டிரர் பிராமணர்களுக்கும் குடிமக்களுக்கும் மற்றவர்களுக்கும் தங்கத்தையும் ஆடைகளையும் விநியோகம் செய்தார். குடிமக்கள் யுதிஷ்டிரரை வலம் வந்தார்கள். தமது தந்தையைப் போல் இருக்கும் யுதிஷ்டிரரை பார்த்தார்கள். யுதிஷ்டிரரும் தன்னுடைய குழந்தைகளைப் போல் இருக்கும் குடிமக்களை அவர் கண்டார். நடந்ததை எண்ணி அவர்கள் அனைவரும் ஒருமுறை யுதிஷ்டிரரிடம் அழுது புலம்பினார்கள். பிராமணர்களும் மற்ற வர்ணத்தார்களும் பாண்டவருக்கும் திரௌபதிக்கும் நல்விடை கொடுத்தார்கள். யுதிஷ்டிரரால் திரும்பி செல்லுமாறு கட்டளையிடப்பட்ட அவர்கள் பெரும் கனத்த இதயத்துடன் தம் தம் வசிப்பிடத்திற்கு சென்றார்கள். எல்லோரும் சென்ற பிறகு யுதிஷ்டிரர் பாண்டவர்களிடமும் திரௌபதியிடமும் பேசினார். யுதிஷ்டிரர் சொல்றார், இந்த தனிமையான வனத்தில் 12 வருடங்கள் நாம் வசிக்க வேண்டும். எனவே இந்த வனத்தில் காண்பதற்கு இனிய பறவைகளும் மான்களும் மலர்களும் கனிகளும் நதியும் இருக்கும் இடத்தை தேர்ந்தெடுங்கள். இந்த 12 வருட காலமும் நாம் அறம் சார்ந்த மனிதர்கள் வசிக்கும் அதிர்ஷ்டகரமான இடத்தில் இனிமையாக வாழ்ந்து வருவோம். 12 இயர்ஸ் காட்டில் தான் இருக்க போகிறோம்னு ஆயிடுத்து. ஒரு நல்ல இடமா தேர்ந்தெடுத்து, அமைதியான இடமா தேர்ந்தெடுத்து அந்த இடத்துல நம்ம இருக்கலாம். இப்படி சொன்ன யுதிஷ்டிரரை தன் குருவை போல் வணங்கினான் அர்ஜுனன். அர்ஜுனன் யுதிஷ்டிரர் கிட்ட சொல்றான், மன்னா, ஒரு இடத்தை காமிச்சு சொல்றான், இதோ இந்த தடாகம் முழுவதுமாக புனித நீர் இருக்கிறது. ஏன்னா அது சரஸ்வதி நீர், அந்த நதியானது. மலர்கள் நிறைந்து காண்பதற்கு மிக இனிமையாகவும் இருக்கிறது. பல்வேறு வகையான பறவைகளும் அங்கு இருப்பதாக நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். அந்த வனத்திற்கு துவைத்த வனம் என்று பெயர். மன்னா, உங்களுக்கு விருப்பம் இருந்தால் 12 வருடங்கள் நாம் இங்கேயே வசிக்கலாம், இல்லை என்றால் அப்படின்னு தொடர்ந்து அப்படி ஒரு பாஸ் அர்ஜுனன் கொடுக்கறச்சே யுதிஷ்டிரர் அர்ஜுனா, நீ ஒன்றை பரிந்துரைக்கிறாய் என்றால் அதுவே அந்த விஷயத்தினுடைய தன்மைக்கு சான்று. நீ சொல்லிட்டேனா, நீ நன்னா இருக்குன்னு சொல்லிட்டேனா அதுக்கு மேலே எதுவுமே வேண்டாம், அதுக்கு ப்ரூஃப் இல்லையா? அதனால் நாம் அனைவரும் துவைத்தவனம் என்று அழைக்கப்படும் அந்த தடாகத்திற்கு செல்வோம் அப்படின்னு யுதிஷ்டிரர் சொல்றார். உடனே வைஷம்பாயனர் அப்படியே பேக்ரவுண்டில் வாய்ஸ் ஓவர் கொடுக்குறார். அங்கு துவைத்தவனத்தில் அக்னியில் ஹோமம் செய்யும் பிராமணர்களும் இல்லத்தார்களும் வேத கல்விக்கே தன்னை அர்ப்பணித்தவர்களும் துறவிகளும் வானப்பிரஸ்தார்களும் யுதிஷ்டிரனை சூழ்ந்து கொண்டார்கள். அந்த வனத்தில் குடியிருந்தவர்கள் அனைவரும். அந்த வனம் நிறைய மரங்களும் பூக்களும் பறவைகளும் நிறைந்திருந்தது. போகவதி என்று அழைக்கப்படும் சரஸ்வதி நதியை அங்கு இருந்தது. அதை மன்னன் அணுகினான். அங்கே ஆன்ம வெற்றியடைந்த பல தவசிகளும் தலையில் ஜடாமுடியும் மர உரியும் தரித்திருந்த பல சந்நியாசிகளும் அந்த காட்டில் வசிப்பதை இவர்கள் கண்டார்கள். அளவற்ற சக்தி கொண்ட இந்திரன் ஸ்வர்க்கத்திற்குள் நுழைவது போல் பாண்டவர்கள் ஐவரும் அந்த துவைத்தவனத்திற்குள் பிரவேசித்தார்கள்.
உண்மைக்கு தன்னை அர்ப்பணித்து இருந்த ஏகாதிபதிகளிலேயே சிரேஷ்டமான அந்த யுதிஷ்டிரனை காண விரும்பி அனைத்து ரிஷிகளும் முனிவோர்களும் வந்து அவனை பார்த்தார்கள். பெருங்கூட்டமாக அவனிடத்தில் வந்தார்கள். யுதிஷ்டிரனோ கூப்பிய கரங்களுடன் துவைத்தவனத்தில் நுழைந்தான். மலர்கள் நிறைந்த ஒரு பெரிய மரத்தடியில் அவன் சென்று தன்னை அமர்த்தி கொண்டான். முன்பொரு காலத்தில் அவனுடைய தந்தையாகிய பாண்டு எப்படி வனவாசத்தின் பொழுது சென்று அமர்ந்தாரோ அதே மாதிரி இருந்தது அவன் சென்று அமரும் பொழுது. அவனை சுற்றி பாண்டவர்களினுடைய மற்ற நால்வரும் திரௌபதியும் அமர்ந்து கொண்டார். ஓய்வெடுத்தார்கள் அந்த மரத்தடியிலேயே. சரஸ்வதி நதியால் சுத்தப்படுத்தப்பட்ட அந்த சால மரங்கள் நிறைந்த துவைத்தவனத்தில் பாண்டவர்கள் அவருடைய வனவாச காலத்தை வாழத் தொடங்கினார்கள். யுதிஷ்டிரர் அந்த கானகத்தில் வாழ்ந்த ரிஷிகளுக்கும் முனிவர்களுக்கும் நிறையாக பழங்களை எடுத்துக்கொண்டு உணவாக கொடுத்து பழங்களையும் கிழங்குகளையும் உணவாக கொடுத்து அவர்களை திருப்தி அடைய செய்தான். அந்த வனத்தில் இருந்து கொண்டே பாண்டவர்கள் அப்பாவை போல் இருந்து தமக்கு துணையாக இருந்த தௌமியர் அவருடைய துணையை கொண்டு யஜ்ஞ யாகங்களையும் பித்ரு கர்ம ஸ்ரார்த்தாதி கர்மங்களையும் மற்றும் பல்வேறு சத்கர்மங்களையும் செய்து வந்தார்கள். அப்பொழுது இவர்களின் வசிப்பிடத்திற்கு வந்திருந்தார் முனிவர் மார்க்கண்டேயர் என்ற ஒருவர். மார்க்கண்டேய ரிஷி தெரியும் இல்லையா, அவர் வந்திருந்தார். பாண்டவர்கள் அவரை வணங்கினார்கள். முனிவர் மார்க்கண்டேயர் பாண்டவர்களையும் திரௌபதியையும் அந்த தவசி கூட்டத்திற்கு மத்தியில் கண்டார். புன்னகைத்து மனதில் அவர் ஸ்ரீ ராமச்சந்திரனை நினைத்து கொண்டார். ஆனால் அவர் ஸ்ரீ ராமச்சந்திரனை நினைத்தது யுதிஷ்டிரருக்கு தெரியாது. அவர் புன்னகைத்ததை மட்டும் பார்த்தான் யுதிஷ்டிரன். இதனால் வெளிப்படையாக வருத்தமடைந்த யுதிஷ்டிரன் மார்க்கண்டேய முனிவரிடம் கேட்டான். என்ன கேட்டான்? இந்த தவசிகள் எல்லோரும் எங்களை கண்டு வருத்தம் கொள்கிறார்கள், ஆனால் நீங்கள் மட்டும் மகிழ்ச்சியாக இருப்பது போல் இருக்கிறதே அப்படின்னு சொன்ன உடனே மார்க்கண்டேயர் சொல்றார், குழந்தாய், நானும் வருந்துகிறேன். நான் மகிழ்ச்சியில் சிரிக்கவில்லை, மகிழ்ச்சியில் உண்டாகும் கர்வமும் என்னுடைய இதயம் அறியவில்லை. நான் உண்மைக்கு தன்னை அர்ப்பணித்து இருந்த ஸ்ரீ ராமச்சந்திரனை நினைத்து பார்க்கிறேன். தந்தையின் கட்டளைக்கு இணங்கி அந்த காரணத்தினால், தந்தை வாக்கு பரிபாலனம் என்ற காரணத்தினால் தன்னுடைய தம்பியான லக்ஷ்மணனுடன் அவன் கானகத்திற்கு வந்தான் முன்பொரு காலத்தில். யுதிஷ்டிரா, பழங்காலத்தில் அவன் ரிஷ்யமுக பர்வதத்தில் சுற்றி அலைந்து திரியும் பொழுது அவனை நான் பார்த்திருக்கிறேன். அந்த ராமன் எப்படி இருப்பான் தெரியுமா? இந்திரனை போல் இருப்பான். போர்க்களத்தில் ஒப்பற்றவன் அவன். இருப்பினும் அனைத்து இன்பங்களையும் துறந்து கானகத்தில் வாழ வேண்டி இருந்தது அவனுக்கு. எனவே ஒருவன் தன்னை பலவானாக எண்ணிக்கொண்டு அதர்மம் செய்யக்கூடாது. என்ன சொல்ல வர்றார் அப்படின்னாக்க, எவ்வளவு பெரிய பலவான் ராமச்சந்திரன், போர்க்களத்தில் அவருக்கு ஒப்பற்றவனே கிடையாது, ஒப்புமையே கிடையாது. அப்படி என்று சொன்னால், தனக்கு நேர்ந்த ஒரு கஷ்டம் வரும் பொழுது எல்லாம் சந்தோஷமாக இருக்கிறச்சே தர்மத்தை காப்பாற்றினான். தனக்கு கஷ்டம் வந்தது என்ற நிலை வரும்பொழுது வேறு வழி இல்லாமல் தர்மத்தை கைவிட்டான். அதனால் அப்பா பேச்சை கேட்கவில்லை. ஏன்னால் தனக்கு துன்பம் இழைக்கப்பட்டது இல்லையா? அம்மா கேகேயி சொல்லிட்டான்னு அப்பாவும் சொல்ல முடியாம அம்மா மூலமா சொல்ல வேண்டியதா போச்சு. அதனால காட்டுக்கு போக வேண்டியதா போச்சு. 14 வருஷம் இல்லையா? உனக்கான 12, அவருக்கு 14 இல்லையா? போக வேண்டியதா போச்சு. அப்படி இருக்கும் பொழுது இந்த மாதிரி அதுவும் பட்டாபிஷேகத்தை அன்னைக்கு இல்லையா, அனௌன்ஸ் வேற பண்ணியாச்சு, ரெடி வேற ஆயாச்சு. அப்படி இருக்கும் பொழுது இவ்வளவு பெரிய துன்பம் வந்து விட்டதே என்று சொல்லி அந்த துன்ப சூழ்நிலையில் ஆழ்ந்து அவன் தர்மத்தை கைவிடவில்லை.
போர் புரியவில்லை பரதனுடனோ அல்லது கைகையுடனோ அல்லது தந்தையுடனோ, இல்லையா? எப்பேற்பட்ட பலவானாக ஒருவன் தன்னை கருதி கொண்டாலும், அவன் எப்பேற்பட்ட பலவானாக இருந்தாலும் அதர்மம் செய்யக்கூடாது என்பதையே ராமன் வாழ்ந்து காட்டியிருக்கிறான். மன்னர்களான கண்டினியூ பண்றார் மார்க்கண்டேயர், மன்னர்களான நபாகன், பகீரதன் போன்றோர்கள் பெரிய பெரிய பலசாலிகள். அவர்கள் சத்தியத்தால் இந்த உலகத்தையே ஜெயித்தவர்கள். அதன் பிறகே அனைத்து உலகங்களையும் அடைந்தவர்கள். எனவே ஆனால் அவர்கள் ஒரு முறையும் அதர்மத்திற்கு போகவில்லை, தர்மத்தை கைவிடவில்லை. எனவே என்ன லெசன் தெரியறது? எவ்வளவு பெரிய பலசாலியாக இருந்தாலும் அதர்மம் செய்யக்கூடாது. அவருடைய ஒவ்வொரு ஸ்லோகத்திலையும் இதுதான் கடைசி லைன் மார்க்கண்டேயரோடது. ஈஷே பலஸ்ய இதி ந சரேத் அதர்மம். ஈஷே பலஸ்ய இதி ந சரேத் அதர்மம். இந்த விஷயத்தை தான் அவர் சொல்லிட்டு வருவார். அதுக்கப்புறம் காஷி மற்றும் கரூஷ தேசங்களின் ராஜாவாக இருந்த அலர்கன் என்பவன் செல்வங்களையும் நாட்டையும் துறந்து கானகத்திற்கு சென்றான். அவனும் பெரிய பலசாலி. எனவே யுதிஷ்டிரா ஈஷே பலஸ்ய இதி ந சரேத் அதர்மம். யுதிஷ்டிரா, படைப்பு கடவுளாகிய பிரம்மதேவனால் தேவர்களின் விதிகளுக்கு உட்பட்டு அவர் விதிக்கப்பட்டதை ஏற்றுக்கொண்டு நீதி தவறாத சப்த ரிஷிகளும் வானத்தில் சுடர்விட்டு எரியும் நட்சத்திரங்களாக ஒளிர்ந்து கொண்டிருக்கிறார்கள். தேர்ஃபோர் யுதிஷ்டிரா ஈஷே பலஸ்ய இதி ந சரேத் அதர்மம். ஏகாதிபதிகளில் முதன்மையானவனே யுதிஷ்டிரா. சிருஷ்டியில் அனைத்தும் தம் தம் தர்மத்தை, தம் வழக்கிற்கு ஏற்ப வகைக்கு ஏற்ப தம் தர்மத்தை, எந்த தர்மமானது படைப்பாளனால் விதிக்கப்பட்டதோ அந்த தர்மத்தின்படி வாழ்ந்து கொண்டிருக்கின்றன, நடந்து கொண்டிருக்கின்றன. அதை பார். தேர்ஃபோர் ஈஷே பலஸ்ய இதி ந சரேத் அதர்மம். யுதிஷ்டிரா, உண்மையில் அறத்திலும் நன்னடத்தையிலும் அடக்கத்திலும் நீ உயர்ந்தவனாகவேதான் இருக்கிறாய், சந்தேகமே இல்லை. எல்லோரையும் மிஞ்சியவனாக இருக்கிறாய், முதன்மையானவனாக இருக்கிறாய். உன் புகழும் சக்தியும் சூரியனைப் போல் பிரகாசமாக சுடர்விட்டு எரிந்து கொண்டிருக்கிறது. உனது உறுதி, இவ்வாறு நீ கொண்டிருக்கும் உறுதி, தர்மத்தில் நீ கொண்டிருக்கும் உறுதி எப்பொழுதுமே நிலைத்திருக்கட்டும் என்று உன்னை ஆசீர்வதிக்கிறேன். வனவாசம் முடிந்து உன்னுடைய இந்த சக்தியினால், இந்த தப்போ சக்தியினால் கௌரவர்களிடம் இருந்து நீ இழந்த உன்னுடைய வளமையை நீ மீட்டெடுப்பாய். ஆசீர்வாதம் அப்படின்னு மார்க்கண்டேயர் ஆசீர்வாதம் பண்றார் யுதிஷ்டிரருக்கு. பாண்டவர்களும் மார்க்கண்டேயரை வணங்கினார். இவ்வாறு சொல்லிவிட்டு மார்க்கண்டேய முனியானவர் வடக்கு நோக்கி கிளம்பி சென்று விட்டார். இப்போ கிரக்ஸ் ஆஃப் த டீச்சிங் ஆஃப் மார்க்கண்டேய முனி என்ன அப்படின்னாக்க, இந்த சிருஷ்டியில் இருக்கும் எல்லா உயிரினங்களும் படைப்பு கடவுளான பிரம்மதேவனின் ஆணைக்கு உட்பட்டு தம் வகைக்கேற்ப விதிக்கப்பட்ட தர்மங்களின்படி நடந்து கொண்டிருக்கிறது என்றால், நீ உன்னுடைய பலத்தின் காரணத்தினால் அந்த தர்மத்தை மீறி விடாதே. ஜஸ்ட் பிகாஸ் நீ பலசாலியா இருக்கேங்கிறதுக்காக உன்னுடைய தர்மத்தை நீ டிரான்ஸ்கிரஸ் பண்ணி அதர்மத்துக்கு போய்விடாதே. ஃபாலோ தி ஆர்டினன்ஸ் ஆஃப் ஈஸ்வரா. இது தர்மா. இதுதான் கிரக்ஸ் ஆஃப் த டீச்சிங் ஆஃப் மார்க்கண்டேயர். பட் இங்கே ஒரு குவெஸ்டின் வரும். இந்த டீச்சிங் எதுக்கு யுதிஷ்டிரர்கிட்ட அவர் சொன்னார்? யுதிஷ்டிரர் ஏற்கனவே தர்மத்திற்கு உதாரணமாக இருப்பவர். அவரிடம் எதற்கு மார்க்கண்டேயர் இதை சொல்ல வேண்டும்? யுதிஷ்டிரர் எங்கேயான தர்மத்தை டிரான்ஸ்கிரஸ் பண்ணிட்டாரா? அதனால மார்க்கண்டேயர் இதை சொன்னாரா அப்படின்னு கேட்டா, மார்க்கண்டேய முனி தர்மத்தை எப்பவுமே கடைப்பிடிக்கணும், எந்த காரணத்துக்கொண்டும் தர்மத்தை கைவிடக்கூடாது என்பதை ஒரு யூனிவர்சல் பிரின்சிபலா பிரசன்ட் பண்ற. யுதிஷ்டிரன் மேல ஏதேனும் குற்றம் இருந்ததனாலோ அல்லது யுதிஷ்டிரனுக்கு புத்தி புகட்டுவதற்காகவோ சொல்லவில்லை. யுதிஷ்டிரர் மேல் எந்த குற்றமும் இல்லை. மார்க்கண்டேய முனியும் அவ்வாறு இதை சொல்லவில்லை.
அக்யூஸ் பண்ணவே இல்லை யுதிஷ்டிரர். இன்னொரு விஷயம் என்னன்னாக்க, ஃப்யூச்சரில் திரும்ப இந்த வனவாசம் முடிந்து எல்லாவற்றையும் மீட்டெடுத்து திரும்பி பலம், யுதிஷ்டிரன் இழந்த அத்தனை செல்வமும் பலமும் திரும்பி மீளும் பொழுது எங்கேயும் யுதிஷ்டிரன் அதர்மத்திற்கு சென்றுவிடக்கூடாது. யுதிஷ்டிரன் மூலமாக மொத்த மனித சமுதாயத்திற்கும் கொடுக்கப்படும் டீச்சிங் இது. எந்த காரணத்துக்காகவும் அதர்மத்தை கைவிடுறதுக்கு ஐ கேன் நாட் ஹாவ் எனி திங் டு ஜஸ்டிஃபை, இல்லையா? ஸோ தர்மத்தைப்படி வாழறதுக்கு ஒரே ஒரு காரணம் தான். எது? என்ன காரணம்? அது என் தர்மம், அதுதான் காரணம். தர்மத்தை கைவிட்டு அதர்மத்தை எடுத்துக்கொள்வதற்கு ஒரு காரணம் கூட ஜஸ்டிஃபை பண்ண முடியாது. இட் இஸ் ஒன் ஆஃப் த பிக்கெஸ்ட் லெசன்ஸ் இன் த ஸ்ட்ரெச் ஆஃப் மகாபாரதம். அதுவும் குறிப்பாக இன்னியோட கிளாஸில் நம்மளுக்கு எவிடெண்ட்டாக இருக்க போகிறது இந்த கதை மூலமாக. ஸோ இதை ஞாபகம் வச்சுக்கணும். இன்னொன்று என்னென்னா, மார்க்கண்டேய முனி இந்த வேல்யூவை சொல்லி கொடுத்து யுதிஷ்டிரர் இவ்வாறு இத்தனை நாள் இப்படி இது மாதிரியே வாழ்ந்திருக்கார் என்பதை காட்டுவது மூலமாகவும் இது கான்ட்ராஸ்ட் பண்றார். துரியோதனன் எப்படி இருக்கிறான்? அவனிடம் பலம் இருக்கிறது என்ற காரணத்தினால் அவன் அதர்மத்தை கையில் எடுத்துக்கொண்டான். அதனால டீச்சிங் என்ன அப்படின்னாக்க, ஒன் ஷுட் நாட் கமிட் டு அதர்மா. என்னது? கன்சிடரிங் ஹிஸ் ஓன் பலா. அவன்கிட்ட பலம் இருக்கு என்ற காரணத்தினால் மட்டும் அதர்மம் செய்யக்கூடாது. வைஷம்பாயனர் சொல்றார், யுதிஷ்டிரன் வைத்தவனத்தில் வசித்த பொழுது அந்த கானகமே பெரும் பிராமணர்களால் நிரம்பி இருந்தது. அங்கு அதுவே இரண்டாவது பிரம்மலோகம் போல் காண்பதற்கு இருந்ததாம். பிராமணர்களினுடைய வேத ஒலி ஒரு பக்கம், பாண்டவர்கள் தொடர்ந்து அபியாசம் செய்து கொண்டே இருந்தார்கள், இல்லையா? போர்க்கலை அபியாசம் செய்து கொண்டிருந்ததனால் பாண்டவர்களினுடைய வில்லினுடைய ஒலி, வாளினுடைய ஒலி, அது ஒரு பக்கம். இது ரெண்டும் சேர்ந்து ஒலித்து கொண்டிருந்தது. பிரம்மசக்தியுடன் சேர்ந்து க்ஷத்ர பலமும் இணைந்திருந்தது அந்த துவைத்தவனத்தில். ஒரு நாள் மாலை பொழுதில் தால்பிய குலத்தை சேர்ந்த பகஹா, இது அந்த அசுரன் பகன் இல்லை, சேம் ஸ்பெல்லிங், பட் இவர் பிராமணர், சரியா? அவர் தால்பிய குலத்தை சேர்ந்த அந்த மற்ற முனிவர்களுள் ஒருவராக அங்கு இருந்தவர். அவர் யுதிஷ்டிரருடன் அந்த மாலை பொழுதில் உரையாடத் தொடங்கினார். தால்பியஹா அப்படின்னா தல்ப ரிஷியின் குலத்தில் வந்தவன் அப்படின்னு அர்த்தம். டிசெண்டன்ட் ஆஃப் தல்ப குல ஒரு தல்ப கோத்ரா. இந்த தால்பியா அப்படிங்கிற பேர் ஃபெமிலியராக இருக்கலாம் சில பேருக்கு. இது தால்பியா அப்படிங்கிற இந்த ஒரு பேரை சாந்தோக்கிய உபனிஷத்தில் கேட்டிருப்போம். அதுக்கப்புறம் பிருஹதாரண்யக உபனிஷத்தில் வம்ச பிராமணத்தில் தால்பியர் அப்படின்னு வர்றார். சாந்தோக்கிய உபனிஷத்தில் 1வது அத்தியாயத்தில் கேட்கும்போது தால்பிய அப்படிங்கிற பிராமணனும் ஷிலகஹா என்ற பிராமணனும் 3 ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பா. ஒரு ஸ்கூலில் பிரம்மச்சாரிகள் 3 பேரும் டிஸ்கஷன் ஆரம்பிப்பா. அதில் ஷிலகா அண்ட் தால்பியா பிராமண ஸ்டூடெண்ட்ஸாக இருப்பா. அப்புறம் பிரவாகணகாங்கிறவன் க்ஷத்ரிய ஸ்டூடெண்ட்டாக பிரம்மச்சாரியாக இருப்பான். இதில் இந்த பிராமண பிரம்மச்சாரிகள் 2 பேரும் டிஸ்கஸ் பண்ண ஆரம்பிக்கும் போது அவன் பேசக்கூடாதுன்னு வெயிட் பண்ணிட்டு இருப்பான். இவர்கள் 2 பேரும் எது பிரதிஷ்டா அப்படின்னு டிஸ்கஸ் பண்ணிட்டு வரும்போது தால்பியா என்ன சொல்லுவார்? ஸ்வர்க்கம் தான் பிரதிஷ்டா இந்த மொத்த யூனிவர்ஸ்க்குன்னு சொல்லுவார். உடனே ஷிலகா சொல்லுவார், இல்லை ஸ்வர்க்கத்துக்கே பூமியில தான் யாகம் நடக்கிறதுனால பூமி தான் பிரதிஷ்டா அப்படின்னு சொல்லுவார். ஒன்னொன்னா கேட்டுட்டே வருவா, இதுக்கு எது பிரதிஷ்டா, எது பிரதிஷ்டா, இதுக்கு மேல கேட்டேன்னா மூர்தாத்தே வியபதிஷ்யதி, உன் தலை சுக்குநூறாக வெடித்து விடும் அப்படின்னு சொல்லி கடைசியில பூமி தான் பிரதிஷ்டான்னு சொல்லும் பொழுது அப்போ பிரவாகணகா சொல்லுவார், ஹே தால்பியா, உன்னோட தலை வெடிக்காது, ஏன்னா பூமி பிரதிஷ்டாங்கிறது உண்மை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஃபுல்லா விஷயத்தை சொல்லி அதுக்கப்புறம் அதில் தான் உத்கீத உபாசனத்தை பற்றி வரும். இந்த இடத்துல ரொம்ப வெரி வெரி பியூட்டிஃபுல் ஒரு சட்டில் வேல்யூ இஸ் கெட்டிங் ஹைலைட்டட். என்ன அப்படின்னாக்க, அதாவது பிராமணர்கள் தான் அறிவில் சிறந்து இருந்தார்கள், மற்றவர்கள்லாம் அறிவில் சிறந்தவர்கள் இல்லை என்று எங்கேயுமே சொல்லப்படவில்லை. இன்ஃபேக்ட் இந்த கதையிலும் சரி, பிருஹதாரண்யக உபநிஷத்தில் வரும் அஜாத சத்ருவினுடைய கதையிலும் சரி, திருப்த பாலாக்கியினுடைய கதையிலும் சரி, அறிவில் சிறந்து விளங்கியவன் சத்திரியனாக இருந்தாலும் பிராமணர்கள்
கை கட்டி வாய் பொத்தி அவரை நமஸ்கரித்து அறிவை பெற்றுக்கொண்ட கதை தான் இருக்கிறது இல்லையா? அதனால் இது இந்த ஸ்டோரிஸ் ஆர் ஆல் பார்ட் ஆஃப் அவர் சாஸ்திரம். ஸோ இங்கே என்ன சொல்லப்படுறதுன்னா, இங்கே அந்த தால்பியருக்கும் யுதிஷ்டிரருக்கும் மத்தியில் உரையாடல் ஏற்பட்டது. பிரம்மசக்தியும் க்ஷத்ர பலமும் இணைந்திருந்தால் அது எல்லா எதிரிகளையும் கொல்லும் யுதிஷ்டிரா அப்படின்னு தால்பியர் யுதிஷ்டிரருக்கு சொல்றார். ஒரு மன்னன் அறமும் உலக நட்பையும் அறிந்து ஆசைகளையும் அறியாமையையும் துறந்த பிராமணரை அடைய வேண்டும். அவருடைய அட்வைஸை நாட வேண்டும். அவ்வாறு செய்பவனே எதிரிகளை கொல்வான், எதிரிகளை வீழ்த்துவான். பல சக்கரவர்த்திகள் தன் குடிமக்களை நன்றாக பேணி பாதுகாத்து தன்னுடைய முக்திக்கு வழிவகுக்கும் பொழுது அந்த கடமைகளை செய்யும் பொழுது அவர்களுள் ஒருவனாக இருந்த அவ்வாறு செய்து வந்த பலி சக்கரவர்த்தி என்ன செய்தார்? அவர் நன்கு அறிந்திருந்தார் அவருடைய செழிப்பிற்கு காரணம் அவர்கள் வணங்கி வந்த பிராமணர்கள் தான் என்பது. ஆனால் பின்னாடி என்ன எடுத்து அந்த பிராமணர்களையே அவர் தவறாக நடத்தியதால், இழிவுபடுத்திய காரணத்தினால், அவர் பிராமணர்களுக்கு தீங்கு செய்த காரணத்தினால் பலி அழிவை சந்தித்தார். இந்த பூமி பிராமணருடன் இல்லாத எந்த ஒரு க்ஷத்ரியனையும் அது கொண்டதில்லை. அந்த க்ஷத்ரியன் வெற்றி கண்டதும் இல்லை. சிறந்து விளங்கும் பேரரசுகளில் சந்திரகுப்த மௌரியர் என்ற ஒரு ராஜா இருந்தார். அந்த க்ஷத்ர பலத்துடன் இணைந்திருந்த பிரம்மசக்தி எது? விஷ்ணுகுப்த சாணக்கியர் என்பவர். ஹரிஹரராயா புக்கராயா என்ற க்ஷத்ரபலத்துடன் இணைந்திருந்த பிரம்மசக்தி எது? சுவாமி வித்யாரண்யர். சத்ரபதி மகாராஜ் என்ற பெரும் க்ஷத்ரபலத்துடன் இணைந்திருந்த பிரம்மசக்தி எது? சமர்த்த ராமதாசர். இந்த மாதிரி ஒவ்வொரு இடத்திலும் ஒவ்வொரு ஹிஸ்டரியில ஒவ்வொரு பார்ட்டும் பார்த்தோம்னா க்ஷத்ரபலமும் பிரம்மசக்தியும் இணைந்திருக்கும் பொழுதே அதர்மிகள் வீழ்த்தப்பட்டார்கள். அதனால இப்போ எதுக்கு இவ்வளவு இன்னொரு கொஸ்டின் வரலாம், எல்லா இடத்துலையும் பிராமணர்களை இப்படி உயர்வாக ஒசத்தி பேசுறதே உங்களுடைய ஸ்கிரிப்சர்ஸ்ல ஏன் இவ்வளோ caste is being celebrated அப்படின்னு ஒரு கொஸ்டின் வரலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கேஸ்ட்டுங்கிறது இல்லை, caste is not celebrated. எங்கெல்லாம் நம்ம ஒரு விஷயம் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும், நம்மளுடைய சாஸ்திரங்கள்ல எங்கெல்லாம் பிராமணர்கள் மெச்சப்படுகிறாரோ, பிராமணர்கள் புகழப்படுகிறாரோ, பிராமணர்கள் குளோரிஃபை பண்ணப்படுகிறார்களோ அது எல்லாமே ஜாதி பிராமணர் இல்லை. பிராமணரை சாஸ்திரம் குளோரிஃபை பண்றதுன்னா குணத்தால் எவன் ஒருவன் பிராமணனாக இருக்கிறானோ அவனை தான் குளோரிஃபை பண்றது. பிறப்பால் ஒருவன் பிராமணனாக பிறந்ததுல என்ன குளோரிஃபை பண்றதுக்கு என்ன இருக்கு சொல்லுங்களேன், இல்லையா? அதனால பிராமண தன்மையைத்தான் செலிப்ரேட் பண்றதை விழிஞ்சு எந்த ஒரு தனிப்பட்ட ஜாதியையோ இனத்தையோ செலிப்ரேட் பண்ணல. ஆத்ரேய ஸ்மிருதி சொல்றது, ஜன்மனா ஜாயதே சூத்ரஹா கர்மணா த்விஜ உச்சியதே வேத பாட்டேன விப்ரஸ்யாத் பிராமணோ பிரம்ம வேதனாத். ஜன்மனா ஜாயத்தே சூத்ரஹா, எல்லாரும் மனித குலத்தில் பிறக்கும் எல்லோரும் குழந்தையாக பிறக்கும் பொழுது எந்த வர்ணமோ ஜாதியோ சரி பிறக்கும் பொழுது அனைவரும் சூத்ரர்களே. தூங்கிண்டே இருக்கோம் இல்லையா, அறியாமை நான் யாருன்னே தெரியாம இருக்கோம் இல்லையா, சூத்ரர்களே. மட்டம் கிடையாது அந்த குணத்துக்கு. அன்பார்ச்சுனேட்லி அந்த கம்யூனிட்டிக்கும் அந்த குணத்துக்கும் ஒரே பேர் இருக்கிறதுனால அது என்னவோ மட்டம் தட்டுற மாதிரி ஒரு இது வருது. கர்மணா த்விஜ உச்சியதே, எங்கு அவன் அந்த பூணல் போடும் சம்ஸ்காரங்கள் மற்ற சம்ஸ்காரங்கள் செய்து வைக்கப்படுகிறானோ அவன் இருபிறப்பாளன் என்று அழைக்கப்படுகிறான். வேத பாட்டேன விப்ரஸ்யாத், படிக்கிறதுனால he becomes a wise person, that's all. He becomes a literate. எப்பொழுது ஒருவன் பிராமணனாகிறான், பிராமணோ பிரம்ம வேதனாத், எவன் ஒருவன் பிரம்மத்தை அறிகிறானோ அப்பொழுது மட்டுமே அவன் பிராமணனாகிறான்.
அப்போ மனுஸ்மிருதி பற்றி என்ன, அதில் வந்து நிறையா இதெல்லாம் இல்லையா, காஸ்ட் டிஸ்கிரிமினேஷன்லாம் இல்லையா அப்படின்னாக்கா, திஸ் மனுஸ்மிருதி ஆர்குமெண்ட் இஸ் அ கன்வீனியன்ட் வெப்பன் தட் பீப்புள் இன் டுடேஸ் வேர்ல்ட் டேக் அகேன்ஸ்ட் வி ஹிந்துஸ் இல்லையா, just to show that your Hinduism is a very oppressive religion, இல்லை எல்லாரையும் தாழ்த்தப்படுத்தி டிஸ்கிரிமினேஷன் பண்ணுற ரிலிஜியன் அப்படின்னும் மனுஸ்மிருதி தான் வந்து இட் இஸ் த ஹோலி புக் ஆஃப் ஹிந்துஸ், இட் இஸ் த ஹோலி புக், அதுதான் அடிப்படை சாஸ்திரம் என்றும், ஆஸ் தோ இவர்கள் செய்யும் தவறு என்றால் மனுஸ்மிருதி தான் நம்முடைய அடிப்படை சாஸ்திரம் என்று நினைத்து கொண்டது. சொல்லுங்க, இங்கே எத்தனை பேராத்துல மனுஸ்மிருதி புக் வச்சிருக்கேன்? இந்துக்களினுடைய அடிப்படை சாஸ்திரம்னா மனுஸ்மிருதி புக்கு நம்ம அதுல இல்லையே. இங்க எத்தனை பேரும் மனுஸ்மிருதி படி வாழ்ந்துட்டு இருக்கேன்? இன்னைக்கு ரொம்ப பழமை வாய்ந்த சாஸ்திரம் அது. காலப்போக்கில் பல பல மாற்றங்கள் ஏற்பட்டது நம்மளுடைய வாழ்க்கை முறை, அதை குறித்து வந்த சாஸ்திரங்களில், அதை குறித்து வந்த தர்மங்களில். அதனால இன்னைக்கு பல பேர் மனுஸ்மிருதியில் சொல்லப்பட்டிருக்கும் பல விஷயங்கள் இன்று சமுதாயத்தில் நடைமுறையிலேயே கிடையாது. அப்படி இருக்கும் பொழுது இதெல்லாம் காமன் மிஸ்டேக்ஸ் மேட் பை தி ஆப்போசிட் சைடு, தட் இட் இஸ் அதுதான் வந்து ஹிந்து, அதுவும் தவறாக புரிந்து கொண்டு அதுதான் வந்து நிர்ணயிக்கிறது. முதல்ல புரிஞ்சுக்கணும், மனுஸ்மிருதி அப்படிங்கிறது எந்த ஜானரை சேர்ந்த சாஸ்திரம் என்றால் தர்மசாஸ்திரம் என்ற ஜானரை சேர்ந்தது. இட் இஸ் அ ஜானர். அப்படின்னா என்ன அர்த்தம்? இட் இஸ் நாட் தி ஒன்லி புக் இன் தர்மசாஸ்திரா. அதை தவிர மற்ற சாஸ்திரங்களும் இருக்கு தர்மசாஸ்திரத்தில். பிரிட்டிஷ்காரன் வந்த பொழுது நம்மளோட விஷயத்தை கேட்ச் ஹோல்டு பண்ணோம்னா, நம்மளுடைய ரிலிஜியனை பற்றி புரிஞ்சுக்கணும் அப்படின்னாக்கா, வாட் இஸ் யுவர் ஹோலி புக் இல்லையா? ஒன்றுன்னு சொல்கிறதா ரெண்டுன்னு சொல்கிறதா எதை சொல்கிறதுன்னு தெரியல. ஊருக்கு ஊர் ஒருத்தர் ஒன்று வச்சுட்டு இருந்தா இல்லையா? அப்படி இருக்கும் பொழுது குழம்பி போனான். அதனால் வந்து எங்கேயோ ஒரு விஷயத்தை பிடிச்சி ஏதோ ஒரு தொடர்பால் மனுஸ்மிருதி என்று அவன் முடிவு செய்தான். அவன் சொன்னபடி அவன் நினைத்தவாறு அந்த சாஸ்திரம் இல்லை. அவன் எப்படி நினைத்து கொண்டானோ அந்த மாதிரி இல்லை. அங்கேருந்து இந்த ஐடியா அவனுக்கு வந்ததோ தெரியலை. அதனால அண்ட் தெர் இஸ் நோ காமன் ஆப்ரேஷனல் டெக்ஸ்ட். நீங்கள் கர்நாடகா மக்களை எடுத்துக்கொண்டால், பெங்கால், அந்த காலத்தில் பெங்கால் எடுத்துக்கொண்டால் அந்த ரீஜனுக்கு ரீஜன் டிஃப்ரெண்ட்டாக அவருடைய நடைமுறைகள் இருந்தது, செயல்பாடுகள். அதனால மனுஸ்மிருதி அப்படிங்கிறது it is not like a constitution which governs all the people across இது. அதாவது ஒரு காலகட்டத்தில் சொல்லப்பட்ட முக்கியமான விஷயங்கள், அது போல பல ஸ்மிருதிகள் உள்ளது. ஸ்மிருதி அப்படின்னு சொன்னாலே அது ஃபண்டமெண்டல் புக்கு கிடையாது, ஸ்ருதியை தழுவியது என்றுதான் அர்த்தம். அண்ட் நம்மளுடைய வேதங்களில் இருக்கும் உபனிஷத் தான் நம்மளுடைய தர்மத்தினுடைய மொத்த விஷனையும் கொண்டிருக்கு. அண்ட் எல்லாமே அந்த விஷனை தான் தழுவி இருக்க முடியும். அந்த விஷன் என்னது? ஒன்னஸ், யூனிட்டியும் கடந்து இருக்கிற விஷயம் இல்லையா? ஒன்னஸ் அப்படின்னு சொன்னாக்க there is no discrimination at all. அப்பொழுது நம்ம சாஸ்திரத்துல ஏதான ஒரு ஒர்க்கு சப்போஸ் டிஸ்கிரிமினேஷனை கொண்டுள்ளதுனால் அது அரங்கேறவே ஏறாது. ஏனால் அது நம்மளுடைய விஷனுக்கு புறம்பாக இருப்பது. ஸோ இந்த விஷயத்தை நான் கிளாரிஃபை பண்ணோன்னு நினைக்கிறதுனால ஐ எம் சூஸிங் டு டேக் திஸ் டீவியேஷன் டாபிக் ஹியர். ஏன்னா நிறைய குவெஸ்டின்ஸ் இருக்கு மக்களினுடைய மனதில். நிறைய பேர் என்கிட்ட கேட்டிருக்கா, இதெல்லாம் சொல்லுங்கோ அப்படின்னும் சொன்னான். அப்போ பாரதியார் சொல்றாரு, ஜாதிகள் இல்லை அடி பாப்பா அப்படின்னு சொன்னா, அடுத்த லைனையும் படிங்கோ, குல தாழ்ச்சி உயர்ச்சி சொல்லல் பாவம் என்று சொன்னார். அவரேதான் பாடினார், 1000 உண்டிங்கு ஜாதி, இதில் அந்நியன் வந்து புகழ் என்ன நீதி அப்படின்னு. 1000 ஜாதி இருக்குதான் இருக்கு, ஆமாம் ஜாதிகள் உண்டு, இதை நீ வந்து சொல்ல வேண்டாம். நீ யார் எங்களை பிரிப்பதற்கு? எங்களுக்குள் பிரிவினையே இல்லை என்பதுதான் உண்மையாக இருக்க, நீ வந்து ஏன் எங்களை பிரிக்க வேண்டும் இல்லையா? அதனால and it is a loser's argument to keep on telling that your forefathers discriminated. நீங்க இப்படி சொல்றல, எல்லாம் பண்ணிருக்காளே அப்படின்னு. அப்போ டிராஃபிக் ரூல்ஸை ஃபாலோ பண்ணா எல்லாருக்கும் நல்லது அப்படின்னு சொன்னா, டிராஃபிக் ரூல்ஸை பேசி டிராஃபிக் ரூல்ஸை வயலேட் பண்ணவா, தவறாக புரிஞ்சுட்டு வயலேட் பண்ணவா இருந்ததுனால டிராஃபிக் ரூல்ஸே அழிச்சுடணும்னு சொன்னா என்ன அர்த்தம் இல்லையா? அந்த மாதிரி இருக்கு இந்த ஆர்குமெண்ட். அதனால சனாதன தர்மத்தை வர்ணாசிரம தர்மத்துக்கு ரெடியூஸ் பண்றது அப்படிங்கிறது இட் இஸ் அ ராங் அண்டர்ஸ்டாண்டிங்.